வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு மீன் குழம்பு, அதுவும் சூரை மீன் தான். அதில் வந்து நல்ல ஒரு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். வேண்டா இல்லாட்ட வாயலும் வந்து சரியான அந்த இப்போ காய்ச்சலோட கூடின மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து நல்ல ஒரு புளிப்பாக நல்ல ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஓ, உண்மையிலேயே காய்ச்சல் வாய்க்க நல்லா இருக்கும். எல்லாருக்குமே பொதுவாக இப்போ காய்ச்சல்கள் வந்து பரவி கொண்டிருக்கு. காய்ச்சல், தடிமன், இருமல் உண்டு. கூடுதலாக வந்து இந்த மழைக்கு பிறகு வந்து எல்லாருக்கும் வந்து கொண்டிருக்குது. இப்போ எங்களுக்கும் 1-2 பேருக்கு வீட்டில் எனக்கும் தடிமன் பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் தான். அதுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அப்போ தொடர்ந்து காலையில பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீனை நாங்கள் வெட்டி எடுப்போம். மீன் வெட்டி எடுக்கிறதா பெரிய வேலை. எனக்கு தெரிஞ்சு நான் மீன் வட்டி இப்போ கென நாள் ஆகிட்டு. உண்மையாதான். இது வந்து சரியான தசை பிடிப்பான மீன், நல்ல உருக்கமான தசை. வெட்டேக்க கொஞ்சம் அப்படி நொந்து இருந்தாலும் அப்படியே குழம்புக்கு போட்டு விடணும். குழம்புக்கு வச்சுக்கணும், அப்படி நல்லா இறுகிடும். ஆனால் சில பேர் சொல்ல இது கிரந்தித்தன்மை கூடின மீனண்டு நெடுகளும் சாப்பிட்ற இல்லை தானே. நாங்கள் வந்து மீனெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம், வந்து கழுவி எடுப்போம். இந்த மீன் வெட்டைக்க கொண்டு என்ன விஷயம்னு சொல்லிச்சோன்னா தசைப்பிடிப்பு கூடின மீன் தானே. அதனால் வந்து நல்ல சின்ன மெல்லிய துண்டாக வெட்ட வேணும். அப்படி வெட்டினா தான் எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து உப்பு புளி எல்லாமே நல்ல வடிவாக செய்கிறோம். அதனால இங்கே இவ்வளோ மெல்லிய துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுருக்கு. இப்படியே நாங்கள் கழுவி எடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கள் என்றால் இந்த வயலுக்குள்ளே சரியான கொக்குகள் இருக்குது தானே. என்னத்தான் சாப்பிட தண்ணி வத்தினோன்னு அது இருக்கிற பூச்சி அல்லது நிற்கிது தானே. ஏராளமான கொக்கு நிற்கிது. என்ன வேற என்ன கொக்கு நிற்குது. அது பறக்கிறது மணிப்புறா. வாவ், எப்படி இருக்குன்னு வரும். அப்பா, பறக்கிறதாவும் வித்தியாசமோ. நெஞ்சால நிற்கிது பாருங்க. அது கொக்கு இல்லை, நேர கொக்கு. அது என்னென்னு சொல்கிறது? அது இதுகள் வந்து வெளிநாட்டு கொக்குகள். இங்கே ஒன்று பறக்குது பாருங்க இஞ்சால. அந்த கருப்பு சேர்ந்த இதில் நிற்கிது பாருங்க இஞ்சால பக்கம். மனா அங்கே பறக்குது. அதெல்லாம் வித்தியாசம். இப்போ பாருங்க ஆக்கள் எப்படி நிற்கணும். இப்போ வந்து மீனெல்லாம் நாங்கள் வெட்டி கொண்டு வந்து எல்லாம் கழுவி எல்லாம் எடுத்துட்டோம். குழம்பு வைக்க தொடங்க போகிறோம். இது வந்து தாளித்து தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். நான் முதல்ல என்ன செய்ய போகிறேன், தசாப்பிடிப்பு கூடின மீனண்டபடியாக உப்பும் புளியும் போட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுறேன். இந்த மீனில் எனக்கு பிடிச்சதே டபுள் போட்ட முறுக்கா, தெரியுமா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதோட வந்து புளி விட்டுக்கொள்கிறேன். பல புளி நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் விட்டுக்கொள்கிறேன். எப்படி புளி விட்டுருக்குறேன்னு பாருங்க, எனக்கு புளி விட்டுருக்கு. அப்போ தான் இந்த மீனுக்கு வந்து நல்லா சேரும். அந்த தசைகளுக்குள்ள எல்லாம் வந்து நல்லா சேர்ந்துருக்கும். இப்படியே மூடி இருக்கட்டுக்கும் எங்களுக்கு. நாங்கள் தாளிக்க தொடங்க இது கணக்காக வரும் எங்களுக்கு ஊறி. இப்போ அடுப்பை மூட்டுவோம். என்ன இன்றைக்கு பிறகு இதுலேயே தான் பொறுக்கலாம். சொல்லி உரம் கிடக்கு. அடுப்பெரிய தொடங்கிட்டது. நாங்கள் இந்த சட்டிக்கெலாம் வந்து மீன் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். சட்டி கொஞ்சம் சூடாகட்டுக்கு. சட்டி வந்து சூடாகிட்டுது.
நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயமும் பெருஞ்சீரகமும் எடுத்துருக்குறோம். அதை வந்து போட்டுக்கொள்வோம். அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளியும் பட்டி வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்வோம். இப்படியே கலந்து விடுவோம். வெங்காயம் உள்ளி அதோட பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் பதம் கட்டுக்கும் எங்களுக்கு. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டுது. அதோட வந்து நாங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி பழம் வந்து நல்ல வடிவாக அரைச்சி தான் எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் வந்து இதோட சேர்த்துக்கொள்வோம். அதான் இந்த புளி வந்து நல்லா இருக்கும் எங்களுக்கு. கொஞ்சம் இந்த தக்காளி வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டு வரதுக்கு. அப்படியே தக்காளி பழம் எங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். இது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடுங்க. நான் பழமையிலும் பார்க்க ஒரு கரண்டி கூட போட போகிறேன். ஏனெண்டா இது கொஞ்சம் தசப்பிடிப்பான மீன் தான். தூளங்களுக்கு காணும். இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் வந்து சேர்த்துக்கொள்வோம். இதை வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். தூள் வந்து அப்படியே கட்டி படாமலுக்கு நல்ல வடிவாக அப்படி ஆற்றி ஆற்றி கலந்து விட்டால் கரைஞ்சிடும் எங்களுக்கு. இப்போ வந்து நான் உப்பு சேர்க்கையில் இந்த குழம்புக்கு இந்த மீனுக்குள்ளே உப்பு போட்டு தானே இருக்குது. பார்த்துட்டு குழம்பு கொதிக்க தேவைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து கொதிக்கட்டுங்க கொஞ்சம். ஒரு கொதி விரட்டுக்கும் விர விட்டு நாங்கள் மீனை சேர்த்துக்கொள்ளுவோம். ஆக்களெல்லாம் வீட்டுக்கு போயினோம், பட்டிக்கு போயினோம். குழம்பு வந்து அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா உப்பு புளியெல்லாம் ஊற விட்ட மீன் துண்டுகளை போடுவோம். அப்படியே கொட்டையலாம் பறக்கும் இல்லை. எனக்கு தான் பறக்கும். அப்படியே இந்த புளியலையும் சேர்த்து விடுவோம். அப்படியே புளி குழம்புண்டாக்கி மாலை வச்சோடனே முன்னுக்கு கொஞ்சம் புளி எங்களுக்கு அப்படியே சுண்ட வேணும். அப்படியே இருக்கா மெதுவாக கலந்து விட்டாச்சு. கொதிச்சு அப்படியே மீனும் எல்லாம் அவிஞ்சு அப்படியே இந்த புளியிலெல்லாம் அவிஞ்சு உப்பு புளியெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டான புளிக்குழம்பாக வரும். மூடி விடுவோம். கொஞ்சம் கொதிக்க விட்டு பிறகு பார்ப்போம் உப்பு இருக்கா. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்பா கொதிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வத்தட்டுக்கு, இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்தட்டுக்கு. ஆனால் இப்போ நாங்களுக்கு என்ன செய்வோம், உப்பு பார்ப்போம், காணாடியே சேர்த்துக்கொள்வோம். என்ன என்ன காணுமா கைக்குதோ நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் உப்பு சேர்க்க வேணும். இந்த புளி வந்து நல்ல சூப்பராக இருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். இனி இப்படியே வத்தட்டுக்கு. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்படியே நல்லா வத்தி கொண்டு வந்துட்டேன். அப்படி இருக்குன்னு வேணும். இந்த தலையிலெல்லாம் இப்போ மிதக்கினேன். சரி நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி இறக்கி வச்சுட்டு குழம்பெல்லாம் நல்லா திக்காக வந்துட்டுங்க. நாங்கள் இறக்கி போட்டு அப்படியே சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம்.
பச்சரிசி சோறு. புளிக்குழம்பு முதல் சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன வாழ்த்துண்டு தரவோ இல்லை அடிக்க? குழம்பு தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. சாப்பிடுவோம். அதோட இன்றைக்கு ஒரு கறி தான், அதோட சாப்பிடுவோம். ஓ, இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். அதோட இப்போ சரியான பயணிங்க என்ன? சரியான பயணி பெய்யுது. நல்லா தான் இருக்கு. குழம்பு மட்டும் காணும் போலோட உண்மையாக தான். இந்த பாய் நல்ல இதமாக இருக்கு. ஓ, மற்ற குழம்பை விட இது நல்ல வித்தியாசமாக இருக்கு. காய்ச்சல் கராக்களுமே இப்படி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும் செய்து. இது சூற மீன் மட்டும் இல்லை, கூடுதலாக எல்லா மீன்களையும் செய்து கொள்ளலாமோ? குழம்பு நல்ல டேஸ்டாக இருக்கும். அதோட வந்து இந்த மீன்லேயும் வந்து இந்த உப்பு புளியெல்லாம் நல்லா சேர்ந்து இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டில் பஸ் போகிற சத்தமெல்லாம் கேட்குது. நல்லா அந்த பனிக்கு என்ன சவுண்ட் கூடவே இருக்கும். இப்போ ரயில் போகிறதெல்லாம் சரியான அங்கே ஆனார போகும் வரையும் சத்தம் கேட்கும் இரவில் இந்த பனி இது டைமில். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் தானே ஆசைப்பட்டேன் இப்படி புளிக்குழம்பு வைக்கணும் வந்து. நல்லா இருக்கு. ஆனால் எனக்கும் சூப்பராக இருக்கு. இந்த காய்ச்சல் தனிமன் அந்த உப்புகள் வந்து காணாத மாதிரியே இருக்கிறது. ஆனால் இந்த உப்பு புளியெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டு அந்த சுண்டை வைக்க வந்து இந்த புளிக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூடுதலாக வந்து காய்ச்சல் தனிமன்கள் வருது. எல்லோரும் போய் வருத்தம் வந்துட்டேன்னா உடனே போய் மறந்துடுங்க, வச்சிருக்காதீங்க. அதோட வந்து வைரஸ் காய்ச்சல் அப்படின்ட்டு வருது. இது வந்து இப்போ சில பேர் வந்து தக்காளி பழம் சேர்க்கிறேன், ஏன்னா அந்த கிரந்தி தன்மை கூட இருக்கிறேன். நொடுகளும் சரி அடிக்கப்பாலம் இருந்துட்டு இந்த புளிக்குழம்பாக வைக்கிறதுக்காக நாங்கள் தக்காளி பழம் சேர்த்துருந்தோம். நாங்கள் அதுவும் இந்த இடத்துல இருந்து சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. இது நல்லா பொழுது வர்ற டைம். இதோட இரவு சாப்பாடு சரி. அப்படி தான். ஓ, குழம்பு கொஞ்சம் பிரெட் காணும் காணும். அப்போ கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் விட்டால் தான் நல்லா இருக்கும். உப்பு புளியெல்லாம் கணக்காக இருக்கிறபடியே எங்களுக்கு உரைப்பு வந்து அவ்வளோவா தெரியல. ஏன்னா அந்த மாதிரி இருக்குமே. குழம்பு கொஞ்சம் கூட விட்டு குழைச்சி சாப்பிட. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு புளிக்கறி. உண்மையாக புளிக்கறி தான். அந்த மாதிரி இருக்குது. வாய்க்கு இதமாக இருக்குது. இந்த தடிமன் காய்ச்சல் நேரத்தில் சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சில நேரம் யோசிக்கலாம், நாங்கள் சும்மா சொல்கிறோம்ட்டு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் கூடுதலான வீடியோக்களை சொல்லியும் இருப்போம். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உண்டு. உண்மையிலேயே இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.